அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி பொது தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை 2023-24 இந்த பரீட்சை பேப்பரினுடைய பார்ட் 2 பகுதியில உங்களை சந்திச்சிருக்கிறோம். இலவச வெபினார் உங்களுக்காக நடத்தப்படுகிறது. ரைட், ஓகே. கல்வி பொதுத்தராதர பத்திரத்தினுடைய 2023 பேச்சுக்குரிய பார்ட் 2 பகுதியில நாங்க இணைந்திருக்கிறோம். இந்த பார்ட் 2 பகுதியை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அறிவுறுத்தல்களை நாங்க பார்க்கலாம். முதலாம் வினா உட்பட பகுதி 1 2 வினாக்களையும் பகுதி 2 2 வினாக்களையும் தெரிவு செய்து எல்லாமாக 5 வினாக்களுக்கு மாத்திரம் விடை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க தந்திருக்கிற முதலாவது கேள்வி நான் கட்டாயம் செய்தே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில காணப்படும். சரிதானே? அதே மாதிரி அதுக்கப்புறம் நீங்க போனீங்க என்றால் முதலாவது கேள்வி முடிய 2வது கேள்வி, அதே மாதிரி 3வது கேள்வியை உள்ளடக்கி, அதே மாதிரி 4வது கேள்வியை உள்ளடக்கியதாக சரிதானே பார்ட் 1 பகுதி இருக்கும். அதாவது உங்களோட பகுதி 2ல அதே மாதிரி பகுதி 2ல பகுதி 2ன்னு சொல்லிட்டு கணக்கீட்டு பகுதி வரும். அதுல 5வது கேள்வி, அதே மாதிரி 6வது கேள்வி, அதே மாதிரி 7வது கேள்வி என்ற அடிப்படையில இருக்கும். மொத்தமாக நீங்க 5 கேள்விகளுக்கு என்ன செய்யணும் என்றால் பதில் அளிக்கணும். முதலாவது கேள்வி கட்டாயம். முதலாவது பகுதியில 3 கேள்வி இருக்கு, அதுல 2 தெரிவு செய்யணும். 2வது பகுதியில 3 கேள்வியில 2 நீங்க தெரிவு செய்ய வேண்டியிருக்கு. மொத்தமாக 5 கேள்விகளுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஆன்சர் எழுத வேண்டி இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? இது இவ்வாறு இருக்கும் போது சரியோ? இது இவ்வாறு இருக்கும் போது நாங்க இப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு கேள்விகளாக இங்க நாங்க செய்ய போறோம். அதுல முதலாவது கேள்விக்குள்ள வந்தோம் அப்படின்னு சொன்னா சரிதானே? முதலாவது கேள்வி வந்தோம்னு சொன்னா ஒரு பெரிய பந்தி ஒண்ணு தந்திருக்கிறாரு. இந்த பந்திய வச்சுக்கொண்டு நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா கீழே கேட்டுக்கிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இலவாக நான் பதில் அளிச்சுட்டு போகலாம். சோ டோன்ட் வரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க இந்த பந்திய ஒரு டைம் விளங்கி எடுப்போம். இந்த பந்திய என்ன செய்வோம்? கொஞ்சம் விளங்கி எடுப்போம். விளங்கி எடுத்து போட்டு நாங்க விஷயத்துக்குள்ள வருவோம். சரியா பிள்ளைகள்? ரைட். அப்ப இங்க பாருங்க, பின்வரும் சம்பவ கற்கையை பயன்படுத்தி 1 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்கு விடை தருகன்னு சொல்லியிருக்கிறார். கிராங்குளம் கிராமத்தில் வசிக்கின்ற அமலன் என்பவர் பாரம்பரிய வைத்திய குடும்பத்தில் இருந்து உருவான ஒரு ஆயுர்வேத வைத்தியர் ஆவார். இவர் 1/1/2024 ஆயுள் எனும் வணிக பேரில் 8 லட்சம் ரூபாயை காசாக ஈடுபடுத்தியதன் மூலம் கண் சம்பந்தமான நோய்களுக்கான ஆயுள்வேத மருந்து உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்கான வணிகம் ஒன்றை அவரது தந்தையால் வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டிடத்தில் ஆரம்பித்தார். அதே நாளில் 4 லட்சம் ரூபாவினை அதே நாளில் 4 லட்சம் ரூபாவிற்கு இயந்திரங்களும் உபகரணங்களும் கொள்வனவு செய்யப்பட்டன. முதலாவது அவர் 5 லட்சம் கட்டடத்தை மூலதனமாக ஈடுபடுத்துறார். அதுக்கு பிறகு என்ன செய்யறார்? 4 லட்சம் ரூபாவுக்கு இயந்திரங்களை கொள்வனவு செய்கிறார். ஆயுள்வேத உற்பத்தி பொருட்களை தயாரிப்பதற்கு தேவையான சில மூலப்பொருட்கள் கிரான்குளம் கிராமத்தில் இருந்து கொள்வனவு செய்யப்பட்டன. மருந்து உற்பத்தி பொருட்களினுடைய தரத்தை பாதுகாப்பதற்கு மூலப்பொருட்கள் சூரிய ஒளியில் உலர்த்தப்பட்டதன் பின்னர் மருந்து உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட்டன. இப்ப மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு சொன்னால் ஆயுள்வேத வைத்தியரான அவர் பேர் என்ன? அமலன். ரைட்? அமலன் என்ன செய்யறாரு? ஒரு கட்டடத்துல சிறுதனி ஆயுள்வேத மருந்து உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்ற ஒரு வணிகத்தை நடத்திட்டு இருக்கிறார். சரிதானே? அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னால் அது தன்னுடைய தந்தையால வழங்கப்பட்ட கட்டிடத்துல நடத்துறார். அதே மாதிரி அவரு தேவையான உபகரணங்கள் 4 லட்சம் ரூபாய் கொள்வனவு செய்து கொள்றாரு. அதே மாதிரி தேவையான மூலப்பொருட்களை கிராம்குளம் கிராமத்தில் இருந்து கொள்வனவு செஞ்சு என்ன செய்யறாரு? மருந்து உற்பத்தி பொருட்களுடைய தரத்தை பாதுகாக்கிறதுக்கு மூலப்பொருட்களை சூரிய ஒளியில உலர்த்துறார். சிறுதனை சூரிய ஒளியில உலர்த்தி அவரு அந்த மருந்தை தயாரிக்கிறாருங்கிறதுதான் ஸ்டோரி. இது பெருசா நிறைய காய்ச்சிருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னால் அவர் அந்த முதலாம் மாதம்
முதலாம் திகதியிலிருந்து முதலாம் மாதம் 31ஆம் திகதி ஒரு மாத கால பகுதிக்குள்ள இடம்பெற்ற மாதத்திற்காக நிகழ்ந்த கொடுக்கல் வாங்கல்களையும் தந்திருக்கிறார். மேலதிக தகவல்கள் சிலவற்றையும் தந்திருக்கிறாரு. அதே மாதிரி வணிகமானது உள்ளூர் வாடிக்கையாளர்களிடம் இருந்து தொலைபேசி, தொலைநகல், செய்தி மற்றும் மின்னஞ்சல் மூலம் கட்டளைகளை பெற்று, அதாவது ஆர்டர்ஸ் எல்லாம் பெறாங்களாம், அவற்றை விநியோகிக்கின்றது. அப்ப தொலைபேசி, தொலைநகல் செய்தி, அதே மாதிரி மின்னஞ்சல் மூலமாக என்ன செய்யறாங்களாம், ஆர்டர்ஸ பெற்று சாமான கொடுக்குறாங்களாம். வெளிநாட்டு வாடிக்கையாளர்களின் நிகழ்நிலை கட்டளைகளுக்காக, அதாவது ஆன்லைன் ஆர்டர்ஸ், அதாவது நிகழ்நிலை ஆன்லைன் கட்டளைகள் ஆர்டர்ஸ், அதாவது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ஆன்லைன் ஆர்டருக்காக வலைதளம் ஒன்று வடிவமைக்கப்பட்டதுடன் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்றாங்க. நேர் நிகழ்நிலை கொடுப்பனவு வழிமுறை மூலம், அதாவது அந்த ஆன்லைன்லயே பேமெண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி அதை என்ன செய்யறாங்க, அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. சோ இப்படியான ஒரு வணிகத்தை பெற்றுக்கொள்வதற்கு வணிகம் தீர்மானிக்கும். ரைட். அப்ப வெளிநாட்டுல இருந்து வாராக்கிறதுக்கு வார அந்த வாடிக்கையாளர்களுக்கு நேர் நிகழ்நிலை கொடுப்பனவு வழிமுறை மூலம் அந்த காசை வந்து பெற்றுக்கொள்றதுக்கு வணிகம் வந்து தீர்மானிக்குது. சரிதானே? இப்ப கேட்கிறார், ஆன்சர் பண்ணுங்கோ. ஆயுள் வணிகத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்ற அடிப்படை மனித தேவை என்ன? அடிப்படை மனித தேவை என்ன? ஒரு மனிதன் கட்டாயம் உயிர் வாழ்வதற்கு பூர்த்தி செய்ய வேண்டியவைகள் தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளையும் நாங்க சில அடிப்படைக்கு மேலதிகமான தேவைகள் படிச்சிருக்கிறோம். அதுல என்ன தேவைங்கிறது தான் இங்க விஷயம். அப்ப எங்களுக்கு தெரியும், பொதுவாக இங்க சுகாதார விஷயம் சேவை ஒன்று வழங்கப்படுது. இந்த சுகாதார சேவை தான் மனிதனுக்கான ஒரு தேவையாக இருக்க போகுது. சுகாதாரம் என்று சொல்லக்கூடிய தேவைதான் மனிதனுக்கு இந்த இடத்துல இருக்க போகுது. அவை ஜஸ்ட் நீங்க ஒரு மார்க்ஸுக்குரிய ஆன்சராக அல்லது அரை மார்க்ஸுக்குரிய ஆன்சராக தான் இருக்கும். சோ அதனால ஆயுள் வணிகத்தின் மூலம் பூர்த்தி செய்யப்படுகின்ற அடிப்படை மனித தேவை சுகாதார தேவை. எழுதிவிட்டீங்கன்னா மார்க்ஸ் கிடைக்கும். சரிதான பிள்ளைகள்? உங்களுடைய கீ பேப்பர்ல இதுக்கான மார்க்ஸ் எவ்வளவு கொடுத்திருந்தானுண்டா, இதுல பெருசா 6000 அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ரைட். பட் இருந்தாலும் பார்ப்போம். எஸ், ஒரு புள்ளி கொடுத்திருக்கிறான். சரிதானே? ஒரு புள்ளி கொடுத்திருக்கிறான். ஓகே, அடுத்ததுக்கு வருவோம். இரண்டாவது ரோம இலக்கம் இல்ல, முதலாவது ரோம இலக்கணத்துல ஆவண்ணம். நோக்கத்தின்படி ஆயுள் வணிகமானது எந்த வணிக நிறுவன வகைக்கு உரித்தானதாகும்? அப்ப நாங்க நிறுவனத்தை வகைப்படுத்தும் போது சில நியதிகளின் அடிப்படையில வகைப்படுத்துவோம். அதுல நோக்கத்தின் அடிப்படையில, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நிறுவனத்தினுடைய பருமனின் அடிப்படையில, அதே மாதிரி துறை அடிப்படையில, அடுத்தது உரிமை அடிப்படையில, இந்த அடிப்படையில நாங்க வகை பிரித்தல் செய்வோம். இதுல நோக்கத்தின் அடிப்படையில நாங்க ரெண்டா பிரிக்கலாம், லாப நோக்கம், இலாப நோக்கமற்ற வணிகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இங்க சொல்லுங்க, இவருடைய வணிகம் லாப நோக்குடையதா இலாப நோக்கற்றதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரு உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறாரு, சேவை நோக்கம் இல்ல. சோ இது வந்து லாப நோக்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு வணிகம். சரிதானே? லாப நோக்கத்தோட இயங்கக்கூடிய ஒரு வணிகமாக இருக்க போகுது. ரைட். ஓகே, அடுத்த விடயத்துக்கு வருவோம். அவ்வளவுதான், அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்க, உரோம இலக்கம் 2. ஆனா ஆயுள் வணிகத்தினுடைய பலம், வாய்ப்பு ஆகியவற்றை ஒவ்வொரு உதாரணம் வீதம் எழுதுக. அப்ப இதுல நீங்க பார்த்த விஷயங்கள்ல சரிதானே, பலம் எதுல இருந்து கிடைக்கும்? நிறுவனத்துக்கு உள்ள இருந்து கிடைக்கும். வாய்ப்பு எங்க இருந்து கிடைக்கும்? நிறுவனத்துக்கு வெளியே இருந்து கிடைக்கும். அப்ப ஆயுள் வணிகத்தினுடைய பலன் என்னென்னு பாத்தீங்கன்னா, நிறுவனத்துக்குள்ள பார்க்க வேண்டிய விஷயம் முதலாவது நீங்க பார்க்கலாம், சரிதானே, பாரம்பரிய வைத்திய குடும்பமாக அவங்க இருக்கிறாங்க. சரிதானே? அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் பாருங்க, பாரம்பரிய வைத்திய குடும்பத்தில் இருந்து உருவான. அப்ப அவங்களுடைய குடும்பம், அந்த நிறுவனத்தினுடைய கட்டமைப்புங்கிற விஷயம் சரிதானே, பாரம்பரிய வைத்திய குடும்பம் எங்கும் போது அந்த இடத்துல அது ஒரு பலமாக இருக்குது. ஏன், ஏதாவது டவுட் வருமாக இருந்தா
அவங்களுடைய குடும்பத்திலிருந்து கேட்டுக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க பாரம்பரியமாகவே ஒரு வைத்திய குடும்பமாக இருக்கிறாங்க, பாரம்பரிய வைத்திய குடும்பமாக இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கள் என்றால் அந்த அமலன் அப்படின்றவரு ஆயுர்வேத வைத்தியராகவும் இருக்கிறார். சரி, ஆயுர்வேத வைத்தியராகவும் இருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கள் என்றால் போதிய அளவான நிதி வசதி காணப்படுது. எப்படி கட்டடம் கிடைக்குது, அதே மாதிரி அவர் இயந்திர உபகரணங்களை கொள்வனவு செஞ்சிருக்கிறார். போதியமான அளவு அவருக்கு நிதி வசதி இருக்கு. அதே மாதிரி தந்தை வழங்கிய சொந்த கட்டடமும் இருக்குது. சோ இதெல்லாம் அவருக்கான பலமாக இருக்க போகுது. அதே மாதிரி வாய்ப்புன்னு சொல்ற விஷயம் என்ன, நீங்களுடைய நிறுவனத்துக்கு வெளியே இருந்து கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள். அப்ப பாருங்க, முதலாவது விஷயம், அவருக்கு தேவையான மூலப்பொருட்கள் எல்லாம் கிரான்குளம் கிராமத்திலே என்ன சொல்றாரு, பெற்றுக்கொள்றாரு. அதே மாதிரி அவருக்கு உள்நாட்டுல வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். வெளிநாட்டு வாடிக்கையாளர் இருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். சரிதானே? இதெல்லாம் மக்கள் சூழல், பூகோள சூழலுக்குள்ள வரக்கூடிய விஷயம். ரைட். அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் மூலப்பொருட்களை உலர்த்துவதற்கு சூரிய ஒளியை பயன்படுத்துறார். சரிதானே? சூழலை பயன்படுத்துறார். அதே மாதிரி தொழில்நுட்ப உட்கட்டமை வசதியும் அங்க காணப்படுது. அவர் இயந்திர சாதனங்களை பயன்படுத்துறார் என்ற அடிப்படையில இவைகள் எல்லாம் வாய்ப்புகளாக இருக்க போகிறது. சரிதானே? பட் தொழில்நுட்ப உட்கட்டமை வசதி காணப்படுறதுங்கிறது அவரு வெளியில இருந்து சில ரிசோர்சஸ் எடுக்கிறார். இயந்திரம் இல்ல, சாரி, அடுத்த மார்க் பண்ண வேண்டிய விஷயம். இயந்திரம் இல்ல, அது நிறுவனத்துக்கு உள்ள இருக்கிறது, அது பலமா இருக்கும். பட் தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு வசதிகள் காணப்படுறதுங்கிறது வெளியில. அது எப்படின்னு சொன்னால் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அதாவது வணிகம் உள்ளூர் வாடிக்கையாளரை கவர்றதுக்கு அவர் தொலைபேசி, நகல் செய்தி மற்றும் மின்னஞ்சல்களை பயன்படுத்துற மாதிரி வெளியில இருந்து ஆக்களை பெற்றுக்கொள்றதுக்காக சில வசதிகளையும் ஏற்படுத்தி கொள்றதுக்கு அவர் தீர்மானிக்கிறார் என்ற அடிப்படையில எல்லாம் நாங்க இதெல்லாம் பார்க்கிறோம். சரிதான பிள்ளைகள்? அடுத்தது, மேலே தரப்பட்டுள்ள சம்பவ கற்கையில் உள்ளடங்கியுள்ள இலத்திரனியல் எழுத்து தொடர்பாடல் ஊடகத்திற்கான 2 தொடர்பாடல் முறைகளை எழுதுக. அப்ப இங்க பாருங்க, எழுத்தாகவும் இருக்கணும், இலத்திரனியலாகவும் இருக்கணும். அது என்ன? இந்த பாருங்க, தொலைபேசி இலத்திரனியல், பட் அது எழுத்து கிடையாது, வாய் மூலமானது. தொலைநகல் ஃபேக்ஸ், அது என்னது? எழுத்து மூலமானது, இலத்திரனியல் ரீதியானது. மின்னஞ்சல் இமெயில், அதுவும் எழுத்து மூலமானது. அதே மாதிரி என்ன, அது இலத்திரனியல் ரீதியானது. அதே மாதிரி வலைத்தளம் ஒன்று, வெப்சைட் பாத்தீங்கன்னா அதுவும் எழுத்து மூலமாக இருக்கும், அதுவும் என்னது? இலத்திரனியல் ரீதியானதாக இருக்கும். 3 விஷயம் நீங்க எழுதலாம், பட் 2 எழுதினால் போதுமானது. ஜஸ்ட் அவர் எழுத மட்டும் தான் சொல்லி இருக்கிறாரு, எதுவுமே விளக்க சொல்லல. அப்ப 1 எழுதலாம் தொலைநகல், 2 எழுதலாம் மின்னஞ்சல், 3 எழுதலாம் வலைதளம், வெப்சைட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். 3வது, ஆயுள் வணிகத்துக்கு உரித்தான பின்வரும் ஒவ்வொரு உருப்படிகளுக்குமான உற்பத்தி காரணியை பேரிடுக. உற்பத்தி காரணிகள் படிச்சிருக்கிறோம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி, ஆண்மை. நிலம் என்று சொன்னா நிலத்துக்கு கீழே இருக்கிறது, நிலத்துக்கு மேல இருக்கிற இயற்கை வளங்கள்னு பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி உழைப்புங்கிறது நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களால வழங்கப்படுகின்ற என்னது? ஒரு உழைப்பு தான், உள ரீதியான உழைப்பு தான் உழைப்புன்னு சொல்லுவோம். மூலதனம் என்றா என்னது? அதாவது நிறுவனத்தினுடைய உழைப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டவைகளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இந்த நிறுவனத்தினுடைய கட்டடமாக இருக்கலாம், சிறுதானி, அதே மாதிரி இயந்திர சாதனங்களா இருக்கலாம். இதெல்லாம் மூலதனத்துக்குள்ள வரும், மனிதர்களால உருவாக்கப்பட்டவைகளாக காணப்படும். சரிதானி? அதே மாதிரி பாத்தீங்கன்னா முயற்சி அப்படின்றது ஒரு புத்தாக்கம், புதுமையான விஷயங்கள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கும். சரிதானி? அப்ப இங்க சொல்லுங்க, ஆனா உற்பத்தி ஊழியர்கள் எதுக்குள்ள வருவாங்க? உற்பத்தி ஊழியர்கள் எதுக்குள்ள வருவாங்க? உற்பத்தி ஊழியர்கள் உழைப்புக்குள்ள வருவாங்க. அதே மாதிரி அடுத்ததாக பாருங்க, வணிகத்திற்கான கட்டடம் என்னத்துக்குள்ள வரும்? அது மூலதனத்துக்குள்ள வரும். ஏன்? அது மனிதனால உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி மூலப்பொருட்களை உலர்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற சூரிய ஒளிங்கிறது இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடியது, அது நிலத்துக்குள்ள வரும். அதே மாதிரி வணிகத்தை ஒழுங்கமைத்தலுக்கான அமலனினுடைய ஆற்றல், புதுமை, புத்தாக்கம், இப்படியான விஷயங்கள் எல்லாம் முயற்சி ஆண்மைக்குள்ள வரும். அல்லது நிறுவனனுடைய உரிமையாளராட செய்யப்படுகின்ற ஒரு புதிய முயற்சி என்ற ஒரு விடயம் முயற்சி ஆண்மைக்குள்ள வரும்.
முதலாவது உழைப்பு, இரண்டாவது மூலதனம், மூன்றாவது நிலம், நாலாவது முயற்சியாண்மை என்ற அடிப்படையில இருக்கு. ஆனா அவனா ஈன ஈயன்னா. சரியோ? ஓகே, அடுத்தபடியே வரும். நாலாவதுல ஆனா மேலே தரப்பட்டுள்ள சம்பவ கற்கையில் உள்ளடங்கியுள்ள முகாமைத்துவ கருமங்களான திட்டமிடல் மற்றும் ஒழுங்கமைத்தல் ஆகியவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் வீதம் எழுதுக. திட்டமிடல்னா என்னண்டா, நாங்க எதிர்காலத்துல அடைய இருக்கின்ற இலக்க நிச்சயித்தல், என்னத்தை நாங்க அடைய போறோம் அப்படிங்கிறத நிச்சயிக்கிறது தான் இந்த திட்டமிடல். ஒழுங்கமைத்தல் என்று சொன்னா என்னென்றால், நாங்க எங்கிட்ட இருக்கக்கூடிய வளங்களை சரியான முறையில பகிர்ந்தளிக்கின்ற ஒரு செயற்பாடு ஒழுங்கமைக்கிறதுங்கிறது. சரிதானே? ஓகே, அது இப்படியான ஒரு ஐடியாவை நாங்க எடுத்துக்கிட்டோம்டா, இந்த சம்பவ கற்கையில என்ன திட்டமிடல், எதை நாங்க இலக்காக வச்சிருக்கிறோம், எதை நாங்க பகிர்ந்தளிக்கிறோம் என்ற அடிப்படையில நாங்க இதை யோசிச்சோம்னு சொன்னா, சரியா பிள்ளைகள்? முதலாவது பார்க்கலாம். திட்டமிடல் அப்படின்னு சொல்லி வரக்குள்ள, வெளிநாட்டு வாடிக்கையாளர்களின் நிகழ்நிலை கட்டளைகளுக்காக வலைதளம் ஒன்று வடிவமைக்கப்படுவதுடன் நேர் நிகழ்நிலை கொடுப்பனவு வழிமுறை மூலம் அதனை பெற்றுக்கொள்வதற்கு வணிகம் தீர்மானிச்சிருக்குது. இன் ஃபியூச்சர்ல அவர் அடையறதுக்கு இந்த இடத்துல எதிர்பார்க்கிறாரு. ரைட், எதிர்பார்க்கிறாரு. நாங்க ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் இந்த வாஸ்த விஷயம். வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் நிகழ்நிலை கட்டளைகளுக்காக வலைத்தளம் ஒன்றை வடிவமைப்பதுடன் நேர் நிகழ்நிலை கொடுப்பனவு வழிமுறை மூலம் அதனை பெற்றுக்கொள்வதற்கு வணிகம் என்ன செய்யுது? தீர்மானிக்குது. எதிர்காலத்தில் அடைய இருக்கின்ற இலக்கொண்ட இங்க நிச்சயித்து கொள்றாங்க. சரிதானே? இது என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னால் நிறுவனத்தினுடைய திட்டமிடலுக்குள்ள வரப்போகுது. அதே மாதிரி ஒழுங்கமைத்தல் சொல்ற விஷயம் என்னென்றால், நான் சொன்ன விடயம் தான். அதாவது நிறுவனத்துல நாங்க ஒரு வேலையை ஒன்று செய்யணும்டா, அதை சரியான முறையில நாங்க என்ன செய்யணும், பிரித்து கொடுக்க வேண்டிய ஒரு செயற்பாடாக இருக்கு ஒழுங்கமைத்தல். அதுல முதலாவது பாருங்க, அவரு நிறுவனத்தினுடைய உற்பத்தி செயற்பாட்டை செய்யறதுக்கு என்ன செய்யறாரு? இயந்திரத்தை கொள்வனவு செய்யறாரு. அது ஒரு ஒழுங்கமைத்தல் செயற்பாடு. சரிதானே? அதே மாதிரி பாத்தீங்களா இருந்தால் வேற எந்த இதுல என்ன இருக்குது? மூலப்பொருட்களை கொள்வனவு செய்யறாரு. அதே மாதிரி ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துறாரு. அதே மாதிரி நிறுவனத்துல மூலதனத்தை ஈடுபடுத்துறாரு. அதே மாதிரி வியாபார நிறுவனத்துக்கு கட்டடம் ஒன்று கிடைக்குது. இதெல்லாமே நிறுவனத்தினுடைய உற்பத்தி செயற்பாட்டை நாங்க சிறப்பா செய்யறதுக்கான வளங்களை சிறப்பாக நாங்க முகாமைத்துவம் செய்யறோம், ஒழுங்கமைத்துக் கொள்றோம். இப்படியான விடயங்கள்ல நீங்க ஜஸ்ட் என்ன ஒவ்வொரு உதாரணம் வீதம் கொடுத்தால் சரிண்டா, நீங்க திட்டமிடலுக்கு ஒரு உதாரணம், அதே மாதிரி ஒழுங்கமைத்தலுக்கு ஒரு உதாரணம் கொடுத்தீங்கன்னா சரி. இவ்வளவு சொன்னதுலயும் டவுட் இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க. அடுத்தது, நிகழ்நிறை முறை மூலம் கட்டளைகளை பெற்றுக்கொள்வதற்கு உரித்தான சந்தைப்படுத்தல் கலவை மாறி, சந்தைப்படுத்தல் கலவை மாறி 4P சம்பந்தமாக கேட்கிறார். ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன். உற்பத்தி, ப்ராடக்ட் உற்பத்தி பொருள், பிரைஸ் விலை, பிளேஸ் இடம், அதே மாதிரி என்னது மேம்படுத்தல் ப்ரொமோஷன். இதுல உற்பத்தி பொருள் சம்பந்தமான விடயமா நிகழ்நிலை முறைங்கிறது? இல்ல. விலையிடல் சம்பந்தமான விஷயமா? இல்ல. மேம்படுத்தல் சம்பந்தமான விஷயமா? இல்ல. நிகழ்நிலை மூலமாக அவர் என்ன செய்யறாரு? கட்டளைகளை பெற்றுக்கொள்ள போறார். சோ வாடிக்கையாளர்களை எப்படி நெருங்க போறார் என்ற ஒரு விஷயம்தான் இது. சோ சந்தை என்ற ஒரு விடயம் இவ்விடத்தை இன்வால்வ் ஆகும். அப்ப சந்தை அல்லது இடம் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். அதாவது வாடிக்கையாளரும் விற்பனையாளரும் சந்திக்கின்ற இடம். சோ நிகழ்நிலை மூலமாக அது இடம்பெறுவதாக இருந்தாலும் அல்லது நேரடியாக இடம்பெறுவதாக இருந்தாலும் அது சந்தைப்படுத்தல் கலவி மாறில எதுவா இருக்கும்? மூன்றாவது பார்த்த இடம் என்கின்ற விடயமாக இருக்கும். சரிதானே? இடம் என்கிற விஷயமாக நாங்க பார்ப்போம். சோ அதுக்கான புள்ளிய பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 1 மார்க்ஸ் வழங்குவாங்க. 1 மார்க்ஸ் வழங்குவாங்க. அவ்வளவுதான். ஜஸ்ட் அவ்வளவு விஷயம் தான் நீங்க எழுத போறீங்க. சரியான பிள்ளைகள்? ரைட். அடுத்தது பார்ப்போம். 1/1/2024 இருந்தவாறான ஆயுள் வணிகத்தின்
அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டு தொகைகளுடன் எழுதுக. புரியுதா? என்ன இருக்கிறாருன்னா, அதாவது 1ஆம் மாதம் 1ஆம் தேதி சரிதானே, அந்த டேட்ல ஆயுள் வணிகத்தினுடைய அடிப்படை கணக்கீட்டு சமன்பாட்டு தொகைகளுடன் எழுதுக. அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கணக்கீட்டு சமன்பாடுண்டா சொத்து சமன், உரிமை சக, பொறுப்பு. அப்ப இவரது நான் உங்களுக்கு ஆங்கிலத்துல எழுதுறேன், பட் நீங்க தமிழ்ல எழுதி கொள்ள வேணும். சரிதானே? ஏ என்று சொல்லி போடுறேன். ஏ வந்து ஈக்குவல் ஆக போது ஈக்விட்டின்னு சொல்ற உரிமையாண்மைக்கும், அதே மாதிரி லயபிலிட்டின்னு சொல்லக்கூடிய பொறுப்புக்கும். சரிதானே? சொத்தும் உரிமைக்கும் பொறுப்புக்கும் சமனா இருக்க போதுங்கிறது இந்த சமன்பாடு. இந்த சமன்பாட்டில அவர் என்ன கேட்கிறான்னு சொன்னா, இந்த 1/1/2024 ஒரு செயற்பாடு ஒண்ணு நடந்திருக்குது. அந்த செயற்பாட்டுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இதுல தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இதுல தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப முதலாவது இந்த இடத்துல என்ன நடக்குது ஸ்டூடெண்ட்ஸ்? முதலாவது என்ன விஷயம் நடக்குது? ஒன்று நீங்க சமரி பண்ணின ஆன்சரை கொடுக்கலாம், அல்லது தனித்தனியா ஒவ்வொரு விஷயமா அந்த டைம்ல என்ன நடந்திருக்குது என்ற அடிப்படையில நீங்க கொடுக்கலாம். அப்ப முதலாவது விடயமாக நீங்க இவிடத்தை பார்க்கலாம் பிள்ளைகள். என்ன நடந்திருக்குது? 1/1/2024 ஆயுள் எனும் வணிக பேர்ல 8 லட்சம் ரூபாயாக 8 லட்சம் ரூபாய் காசாக ஈடுபடுத்தி இருக்கிறார். அப்ப 8 லட்சம் ரூபாய் அவர் காசாக ஈடுபடுத்தினார்ன்னு சொன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விடயம். நான் டிரெக்டா விஷயத்துக்குள்ள வாரேன். முதலாவது காசு அங்கு ஈடுபடுத்தப்படுகிறது. 8 லட்சம் ரூபாய் காசு. காசுன்னா அது ஒரு சொத்து. சோ அந்த சொத்தை கூட்டும் உழவால 8 லட்சம் ரூபாயால. ரைட்? அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 8 லட்சம் ரூபாய் காசு ஆரம்பத்துல காசாக கொண்டு வராருண்டா அது அந்த நிறுவனத்துக்கான மூலதனமாக இருக்க போகுது. மூலதனமாக இருக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? ஈக்குவல் சமன் எவ்வளவு மூலதனம் விடுறார்? 8 லட்சம் ரூபாய். அவ்வளவும் மூலதனமாக அவர் ஈடுபடுத்துறாரு. சரியோ? அங்கல பிளஸ் அங்கல ஒன்றும் இல்லை, லயபிலிட்டி இல்ல. முதலாவது இதுதான் முதலாவது பதிவு. 1/1. அடுத்தது பாருங்க, காசாக ஈடுபடுத்தியதன் மூலம் கண் சம்பந்தமான நோய்களுக்கு ஆயுர்வேத மருந்து உற்பத்தி பொருட்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் வணிகம் ஒன்றே அவர் தந்தையால் வழங்கப்பட்டது. 5ஆம் மாதம் 5 லட்சம் பெறுமதியான கட்டடத்தில் ஆரம்பித்தார். அப்ப ஆரம்பிக்கிறது இது ஒரு டைம்ல இது ஒரு டைம்லயா இல்ல. அப்ப எல்லாமே ஒரு டைம்ல தான் நடக்கும். அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா, இவரு கட்டடம் ஒண்ட கொண்டு வர போறாரு. கட்டடம் ஒண்ட கொண்டு வர போறாரு. இப்ப கட்டடம் ஒன்றை இவர் கொண்டு வராருன்னு சொன்னா இவிடத்து என்ன நடக்கும்? கட்டடம் அப்படிங்கிற சொத்து கூடும். கட்டடம் என்ற சொத்து கூடும். அதே மாதிரி அது ஒரு மூலதனம்ங்கிறதுனால உரிமையையும் கூட்டும். அப்ப இவிடத்து என்ன வரும் ஸ்டூடெண்ட்ஸ்? பிளஸ் சொத்து என்னது? கட்டடத்தை கொண்டு வரார் ஈக்குவல். அதே மாதிரி அந்த அந்த கட்டடம் வந்து மூலதனமாகத்தான் கொண்டு வரார். அப்ப உரிமையை கூட்டும். பொறுப்பு இல்லை. ரைட்? அடுத்தது பாருங்க, அதே நாளில் 4 லட்சம் ரூபாவிற்கு இயந்திரங்களும் உபகரணங்களும் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப இயந்திரங்களும் உபகரணங்களும் கொள்வனவு செஞ்சிருக்கிறாரு. அப்ப இந்த டைம்ல என்ன நடக்கும் என்று சொன்னால் நடக்கும். சொல்லுங்க பாப்போம். எனக்கு டெக்ஸ்ட்ல இன்பாக்ஸ்ல போடுங்க பாப்போம்.
ஓகே ரைட். ஓகே சூப்பர். அப்ப என்ன விஷயம்டா, அடுத்ததாக 4 லட்சம் ரூபாவுக்கு இயந்திரம் அவர் கொள்வனவு செஞ்சாருண்டா, அந்த டைம்ல என்ன நடக்கும்டா, ஒன்று இந்த 4 லட்சம் ரூபாய்க்கான உபகரணங்கள் சொத்தாக உள்ளுக்கு வரும். அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னு சொன்னால் காசை கொடுத்து வாங்கியிருப்பீங்க. சோ காசு சொத்து, காசுங்கிறது வெளிப்பாயுது, ஆகவே சொத்தை குறைக்கும். எவ்வளவு? 4 லட்சம் ரூபாயால. சரிதான பிள்ளைகள்? இங்கால எதுவுமே இல்லை, உரிமையிலையும் இது தாக்கத்தை ஏற்படுத்தாது, அதே மாதிரி பொறுப்புலையும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. சோ இதை நாங்க முடிச்சு எடுத்தோம்டா பிள்ளைகள், சொல்லுங்க பாப்போம், கணக்கிட்டு சமன்பாடு எப்படி வரும் ஆன்சரை சொல்லுங்க பாப்போம். இதை முடிச்சு எடுத்தோம்டா இந்த ரெண்டுக்கும் எப்படியுமே கூட்டி கழிச்சு 0 ஆயிரும். சோ 8 லட்சமும் 5 லட்சமும் சேர்ந்து 13 லட்சம் ரூபாய். 13 லட்சம் ரூபாய். 13 2 சைபர் 7 2 சைபர் ஈக்குவல். சரிதானே? இங்க ஈக்விட்டி அதாவது உரிமையாண்மையில மட்டும்தானே. சோ இதே விஷயம். அப்ப நான் காப்பி பண்ணி இங்கால பேஸ்ட் பண்ணி விடுறேன். சரிதானே? பிளஸ் இங்கால எதுவும் இல்லை, லயபிலிட்டி எல்லாம் இல்ல. சரிதானே? அப்போ ஒரு இதை போடுறேன். அப்ப இந்த மாதிரி ஆன்சர் வந்திருக்க வேணும். ஒன்று இது எல்லாத்தையுமே நீங்க எழுதி காட்டிருக்க வேணும், இப்படித்தான் நடக்குது என்று சொல்லிட்டு, அல்லது ஃபைனல் ஆன்சர் எடுத்து காட்டிருக்க வேணும். சொத்து இவ்வளவு இருக்கு, பொறுப்பு இவ்வளவு இருக்குது, உரிமையாண்மை இவ்வளவு இருக்கு, பொறுப்பு இல்ல. சோ உரிமையும் பொறுப்பும் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கணக்கீட்டு சமன்பாட்டுல நீங்க என்ன செஞ்சிருக்கணும், காட்டி இருக்க வேணும். இந்த நான் போட்டிருக்கிற டேஷ், இந்த போட்டிருக்கிற டேஷ் டேஷ், சரியா? இது மறை இல்ல, இது டேஷா. சரிதானே? அப்ப இதுதான் விஷயம். எழுதுறாக்கள் இந்த விடயத்தை சொல்லிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க இத. சரியோ? ரைட். அடுத்த விடயம் எது பார்த்தோம்? எஸ், ஆயில் வணிகத்துல 1/1/2024 எப்படி கணக்கீட்டு சமன்பாட்டுல தொகைகள் இருக்குன்றத பார்த்தாச்சு. அடுத்தது பாருங்க, விற்பனைகள் 9 லட்சத்தை பதிவதற்கான மூல ஆவணம் என்ன, அதை பதிவதற்கான மூல ஏடு என்ன? வெரி சிம்பிள் கொஸ்டின். விற்பனைக்கான மூல ஆவணம் என்ன, விற்பனைக்கான மூல ஏடு என்னங்கிறது தான். ஜஸ்ட் அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு கேள்வி. அதை என்னன்னு எழுதி விட்டீங்கன்னா வேலை முடிச்சு. சரிதானே? அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், மூல ஆவணம்ங்கிறது விற்பனை பட்டியல். விற்பனை பட்டியல், இது கொள்வனவு நடந்திருந்ததுன்னா கொள்வனவு பட்டியல். அதே மாதிரி மூல ஏடு என்ன வரும்? விற்பனை நாட்குறிப்பு. விற்பனை நாட்குறிப்பு. இதுவே கொள்வனவாக இருந்ததுண்டா மூல ஏடு கொள்வனவு நாட்குறிப்பாக இருந்திருக்கும். சரிதானே? அவர் அமௌண்ட் எல்லாம் ஒண்ணும் சொல்லல, இந்த விற்பனைக்கான மூல ஆவணம் என்ன, மூல ஏடு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரியோ? அவ்வளவுதான் விஷயம். இதுல பெருசா யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. அடுத்தது பாருங்க, 31/1/2024 முடிவடைந்த மாதத்துக்காக தயாரிக்கப்பட்ட இலாப நட்ட கணக்கில் உள்ளடங்கியுள்ள இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்களின் பெருமான தேய்வு தொகை யாது? 31/1/2024 முடிவடைந்த மாதத்திற்காக தயாரிக்கப்பட்ட இலாபம் நட்ட கணக்குல உள்ளடக்கி இருக்கக்கூடிய சரிதான இயந்திர மற்றும் உபகரணங்களின் பெருமான தேய்வு தொகை எவ்வளவுன்னு சொல்லி கேட்கிறார். அப்ப இதுல அவர் மென்ஷன் பண்ணல, பட் அவர் மேலதிக தகவல்ல ஏதாவது கதைச்சி இருப்பாரு இந்த இயந்திரங்களுடைய பெருமான தேய்வு சம்பந்தமாக. சரிதானே? அப்ப நாங்க எவ்வளவு இயந்திரம் ஈடுபடுத்தி இருக்கிறோம்னு சொன்னா 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான இயந்திரத்தை நாங்க ஈடுபடுத்தி இருக்கிறோம். ஆவே 4 லட்சத்துல இவர் சொல்றாரு பாருங்க, முதலாவது மூலப்பொருள் முடிவு பொருள் சம்பந்தமாக கதைக்கிறாரு. அதாவது இறுதியில மூலப்பொருள் மற்றும் முடிவு பொருட்கள் எதுவும் இருப்புகளாக காணப்படலையா. சரிதானே? மூலப்பொருளோ முடிவு பொருளோ, அதாவது இறுதி இருப்பு இல்லைன்னு சொல்றார், இறுதியில இல்ல. இயந்திரங்களுக்கும் உபகரணங்களுக்கும் வருடாந்தம் 6% நேர்கோட்டு முறையிலன்னா கிரயத்துக்கு என்ன செய்யறாங்க, பெருமான தேய்வு செய்யறாங்க.
நம்ம செஞ்சிட்டு இருக்கிறது மாத கணக்குங்கிறத எந்த வகையிலையும் நீங்க என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக் கூடாது. சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? அப்ப நீங்க முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் 4 லட்சம் ரூபாய்க்குரியது. சரியா? அப்ப முதலாவது பார்க்கணும் 100%. சரிதானே? 100க்கு 6%. அப்படி என்றால் 100க்கு 6% என்றால் அது எவ்வளவு எங்களுடைய 4 லட்சம் ரூபாயில் என்று சொல்லி பார்க்கும். ரைட்டா? 4 லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். அது வருடத்துக்கானதாக இருக்கும். எவ்வளவு வரும்னு சொல்லி டக்குன்னு கணிச்சு சொல்லுங்க பாபு. 24,000 ரூபாய். எவ்வளவு வரும்? 24,000 ரூபாய் வரும். சரியா நான் பார்த்தது? 24,000 ரூபாய் வரும். இந்த 24,000 என்று சொல்றது ஒரு வருஷத்துக்கானது. அப்ப நீங்க காண வேண்டியது எவ்வளவு நாளைக்குரியது அப்படின்னு சொன்னா ஒரு மாதத்துக்குரியதுண்டா. இந்த வந்திருக்கிற 24,000 என்ன செய்வீங்க அப்படின்னா, இப்ப என்ன செய்ய போறீங்கன்னா இந்த 24,000 ரூபாய பிரிக்க போறீங்க 12ஆல. சரிதானே? ஒரு வருஷத்துக்கு தான் உங்களுக்கானது எவ்வளவு பெருமான தேய்வு 24,000. பட் நீங்க செஞ்சுட்டு இருக்கிறது மாத கணக்குங்கிறதுனால ஒரு மாதத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்க்கணும். மாதத்துக்கு எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தீங்கள் என்ன செய்வீங்க? 12ஆல பிரிப்பீங்க. 12ஆல பிரிச்சிங்கள் என்றால் உங்களுக்கு விடத்த எவ்வளவு வரும்? 2,000 ரூபாய். சரியா? 2,000ங்கிறது ஆன்சராக வரும். சரியோ? தேவை என்று சொன்னா இதையும் என்ன செஞ்சு கொள்ளுங்கோ, நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்கோ. சரிதானே? 4 லட்சத்துக்கு 6% பார்த்தா ஒரு வருடத்துக்கு 24,000 பெருமான தேய்வோ. நாங்க செஞ்சிட்டு இருக்கிறது மாத கணக்குங்கிறதுனால 12ஆல பிரிப்போம். ஆகவே ஒரு மாதத்துக்கு 2,000 ரூபாய் வரும். 2,000 போட்டிருந்தீங்க என்றால் ஆன்சர் சரி, அல்லது செய்முறையோட போட்டிருந்தீங்க என்றால் மிக பொருத்தமானதாக இருக்கும். சரிதானே பிள்ளைகள்? ஓகே, அடுத்த விடயத்துக்கு வருவோம். ஆனா அவனா மேலே 2, அதாவது இந்த இருக்கிற 7 ஆனாவின் பெருமான தேய்வு தொகையை பதிவிடுவதற்கான இரட்டை பதிவை எழுதுக. டபுள் என்ட்ரி என்னன்னு கேட்கிறார். ஒரு இயந்திரத்துக்கோ அல்லது உபகரணத்துக்கோ அல்லது தளவாடத்துக்கோ அல்லது மோட்டார் வாகனத்துக்கோ பெருமான தேய்வு நடந்தது என்றால் அந்த பெருமான தேய்வை பதிகிறதுக்கான இரட்டை பதிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இயந்திர உபகரண பெருமான தேய்வுன்னு சொல்றது ஒரு செலவு. ஒரு செலவு. உங்களுக்கு தெரியும், செலவு அப்படிங்கிறது வரவு பக்கம்தான் பதிய வேண்டும். வரவு பக்கம்தான் பதிய வேண்டும். ஏன் செலவை நாங்க வரவு பக்கம் பதிகிறோம்? இந்த செலவுங்கிற விஷயம் உரிமையாண்மையை குறைக்கும். உரிமையாண்மையை குறைக்கும் என்று சொன்னா அது என்னவா இருக்கும்? வரவு பக்கம் வரணும். ஏன்? உரிமையாண்மைங்கிறது செலவு பக்கத்துக்கு உரியது. அப்ப செலவுல இருக்கிற அந்த தொகையை குறைக்கணும்டா நாங்க வரவு வைக்கணும். அதனாலதான் நாங்க செலவுகள் எல்லாம் வரவு பக்கம் வர வேணும்னு சொல்றோம். அப்ப இயந்திர உபகரண பெருமான தேய்வு கணக்குல என்ன செய்யணும்? வரவு 2,000 என்று எழுதணும். அதே மாதிரி அடுத்ததாக டபுள் என்ட்ரிக்குரிய அடுத்த பதிவு எப்படி இருக்கும்டா, இயந்திர உபகரண பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு 2,000 என்று எழுதணும். அப்படி இல்லையா திரண்ட பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 2,000 என்று எழுதும். அப்ப வரவு என்னது? இயந்திர உபகரண பெருமான தேய்வு கணக்கு வரவு 2,000, இயந்திர உபகரண பெருமான தேய்வு ஏற்பாட்டு கணக்கு செலவு 2,000 என்று நீங்க என்ன செய்யணும்? டபுள் என்ட்ரி செய்ய வேணும். டபுள் என்ட்ரி செய்ய வேணும். செஞ்சீங்கன்னு சொன்னா என்னது? எங்களுக்கு இந்த விடயம் முடிஞ்சுது. இதுவும் முடிஞ்சு கணக்கு பார்த்துட்டா இதுவும் முடிஞ்சு. ரைட். இப்ப அடுத்ததுக்கு வாரம்.
ஆயுள் வணிகத்தின் உற்பத்தி பொருட்களின் மூலக்கிரயத்தில் உள்ளடங்கியுள்ள 2 செலவுகளை தொகைகளுடன் எழுதுக. அப்ப இவர் கேட்கிறாரு, மூலக்கிரயத்துல உள்ளடங்கக்கூடிய 2 செலவுகளை தாங்க அப்படின்ட்டு. அப்ப நான் உற்பத்தி மேந்தலைகள் படிக்கக்குள்ள, நாங்க உற்பத்தி கிரயம் கணிக்கின்ற கூற்று செய்யக்குள்ள சரிதானே, இந்த மூலக்கிரயத்துக்குள்ள என்னென்ன விடயம் வரும்னு பார்த்தோம். ஒன்று நேர் மூலப்பொருள், நேர் கூலி, ஏனைய நேர் செலவுகளாக இருக்கு. சரிதானே பிள்ளைகள்? இதுல முதலாவது சொல்லுங்கோ, நேர் மூலப்பொருளாக நாங்க என்ன இங்க பாக்குறோம். சரிதானே? அதே மாதிரி உற்பத்தி செய்யக்குள்ள ஏற்படுகின்ற நேர் கூலியாக நாங்க என்னத்தை பாக்குறோம். அதை நான் பெருமதியோட எழுதணும். அது இங்க சொல்லியிருப்பான் பாருங்க. மூலப்பொருள் கொள்வனவு 3,50,000. அப்ப மூலப்பொருள் கொள்வனவு, மூலப்பொருளுக்கு ஏற்படுற கிரயம் செலவோ அதுதான் 3,50,000. அது முதலாவது கிரயமாக இருக்கு. என்னது? நேர் மூலப்பொருள் கிரயம். இரண்டாவது நேர் கூலி கிரயமாக இருக்கும். அது உற்பத்தி நடவடிக்கைக்கு இழந்ததாக இருக்கும். விற்பனைக்கு வாரது வராது. விற்பனைக்கு வாரது நாங்க வருமான கூற்றுல போடுவோம். உற்பத்தி கிரய கூற்றுல நாங்க போடுறது உற்பத்தி செய்யக்குள்ள ஏற்படுற ஊழியருக்கான கூலி 45,000 ரூபாய். இவரு என்ன வருவார்? நேர் கூலி கிரயமாக வரும். சரிய பிள்ளைகள், இந்த ரெண்டையும் எழுதி விட்டீங்க என்று சொன்னா ஓகேவாக இருக்கும். சரிதானே? ஓகே. ஏன்னா அவர் மூலக்கிரியத்துக்குள்ளதானே கேட்கிறார். அவ்வளவுத்தையும் எழுதிட்டீங்க. அடுத்தது பாத்தீங்களா, எதுக்குள்ள எல்லாம் போயிட்டு வருதுண்டு. இப்ப எல்லாமே எங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். அடுத்தது ஆயுள் வணிகத்தின் விற்பனை விநியோக செலவுகள் 2 தொகைகளுடன் எழுதுக. ஆயுள் வணிகத்தினுடைய விற்பனை விநியோக செலவு வருமான கூற்றுல செலவுகளுக்கு கீழே விநியோக செலவுன்னு எழுதுவோமே, அதுல 2 விநியோக செலவுகளை தாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது என்னது? தொகைகளுடன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்ப இதுக்குள்ள நீங்க போனீங்க என்றால் விற்பனை செய்யறதுக்கான செலவுகள்ல என்னென்ன இருக்க போகுதுண்டா, ஒன்று இந்த விளம்பரப்படுத்தல் செலவு. விற்பனை செய்யறதுக்காகத்தான் என்ன செய்வீங்க? விளம்பரப்படுத்துவீங்க. ஆகவே இந்த விடயம் என்ன செஞ்சிருக்கோம்? எழுதப்பட்டிருக்கு. வேணுமாக முதலாவது எழுதுவீங்க. விளம்பரப்படுத்தல் செலவோ 15,000 ரூபாய். அதே மாதிரி விநியோக வேனுக்கான கட்டணமும் என்னது? விற்பனை செய்யறதுக்காகத்தான் அந்த வேனை பயன்படுத்தியிருப்பீங்க. ஆகவே விநியோக வாகனத்துக்கான கட்டணம் 1,50,000. ஆகவே இந்த ரெண்டையும் நீங்க என்ன செய்யணும்? பெருமானத்தோட எழுதினீங்கன்னா ஆன்சர் சரி. அவ்வளவுதான் கிடைக்கும். இதுல வேற பெருசா தலைய போட்டு உடைக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. அடுத்த விடயத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல விட்டன் ஓகே, செலவுகள் ஓகே. ஓகே, அடுத்தது 9வது 31/1/2024 முடிவடைந்த மாதத்திற்கான, அதாவது இந்த மாதம் முடிவடைந்த மாதத்திற்கான வணிகத்தின் லாபம் அல்லது நட்டத்தை கணிப்பிடுக. லாபத்தை அல்லது நட்டத்தை கணிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகே, ஆன்சர் எடுத்தீங்களா? யாராவது எடுத்தவங்க இருக்கிறீங்களா? ரைட். நாங்க லாபத்தை கணிக்கணும்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும்? ஒரு லாப நட்ட கூற்றொண்டோ கணிச்சு செய்ய வேணும். அப்படி இல்லையா வேற என்ன வழிகள்ல நீங்க டிரெக்டாக ஆன்சரை போட்டிருக்கலாம். பட் அது செய்யறதுதான் அநேகமாக எதிர்பார்ப்பான். ஏனென்றால்
அவன் ஏதாவது இடையில நீங்க மிஸ்டேக் விட்டுட்டீங்கன்னு சொன்னாலும் அந்த தொகையில இருந்து பார்த்துக் கொள்வான். சரிதானே? அந்த தொகையில இருந்து பார்த்துக் கொள்வான். சோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் பிள்ளைகள், இங்க நீங்க பார்க்கலாம். சரிதா? குயிக்கா நான் ஸ்கீமை நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இங்க பாருங்க, டிரெக்டாக நீங்க 31/1/2024 முடிவடைந்த மாதத்திற்கான லாபம் சரிதானே எவ்வளவு? 2,33,000 எழுதி விட்டீங்கன்றால் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும், 2 புள்ளிகள். அப்படி இல்லையா நீங்க பிழையாக எழுதிருப்பீங்க, சப்போஸ் இதுல எதுவும் பிழை இருக்குமெண்டா என்ன செய்வான், அவடத்தை ஒன்றும் யோசிக்க மாட்டான், பிழைய போட்டு விட்டுருவான். பிழையாக எழுதினீங்கன்னா பிழை போட்டு விட்டுருவான். சோ நீங்க என்ன செய்யணும்னா ஆல்மோஸ்ட் குயிக்கா நீங்க இதுல ஆன்சரை நீங்க எப்படி எழுதி இருந்தீங்கன்னு சொன்னால், ஏதாவது உங்களோட இந்த கூட்டு மொத்தத்துல பிழையா இருந்தாலும் நீங்க போட்டிருக்கிற இது எல்லாத்துக்குமே மார்க்ஸ் கொடுத்துட்டு போவாரு. இதுல எழுதியிருக்கிற விஷயங்களுக்கு எல்லாம் மார்க்ஸ் கொடுத்துட்டு போவாரு. அவைகளுடைய ஃபார்மேட் தெருவும் வருமான கூற்று அல்லது லாப நட்ட கூற்றுக்கான ஃபார்மேட் முதலாவது கடன் விற்பனை, காசு விற்பனைன்னு சொல்லக்கூடிய 2 விற்பனைகள் இருக்கு வேணும். அந்த விற்பனைகள்ல இருந்து நாங்க என்னது வருமானத்தை கூட்ட வேணும், அதுல இருந்து செலவுகளை கழிக்க வேணும். சரிதானே? அதன் அடிப்படையில எங்கால பாருங்க, கழிவுகள்னு சொல்லிட்டு அவர் மொத்தமாவே இருக்கிற செலவுகளை போட்டு கழிச்சு விட்டு இருக்கிறார். முதலாவது பாருங்க, எங்களுடைய எஸ் இதுக்கு வருவோம். வெயிட், இந்த இருக்குது. முதல்ல எங்களோட விற்பனையை தேடுவோம். விற்பனை இருக்குது, கடன் விற்பனைகள், காசுக்கு விற்பனை இருக்குதான்னு சொல்லி பார்த்தா காசுக்கு விற்பனைகள் என்று சொல்லிட்டு எதுவும் இல்லை. சோ 9 லட்சம் ரூபாய், டிரெக்டா 9 லட்சம் ரூபாயை போடுவோம். அதே மாதிரி அங்கால வருமானங்கள் வேற எதுவும் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். சோ இங்கால மூலப்பொருள் கொள்வனவு செஞ்சிருக்கிறோம், தொலைபேசி செலவு, உற்பத்தி ஊழியர், இதெல்லாம் கூலிகள், ஏனைய உற்பத்தி செலவுகள், விளம்பரம், இதெல்லாமே செலவுகள் தான் இருக்கு. சோ வருமானங்கள் எதுவும் இல்லை, அப்ப இது மட்டும் தான். அதே போல இங்கால வந்தோம் என்று சொன்னால் கழிவுகள் சொல்லிட்டு செலவுகள். சோ என்னென்ன செலவுகள் இருக்குன்னு சொன்னா, முதலாவது மூலப்பொருளை கொள்வனவு செய்யறதுக்கு ஒரு செலவு ஒன்று ஏற்பட்டிருக்கும். சோ இது ஒரு செலவு. அதே மாதிரி தொலைபேசிகளுக்கான செலவு 5,000. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் கூலிகள் என்று சொல்லிட்டு நாங்க செலவுகள் செஞ்சிருக்கிறோம். சரிதானே? அதுல ஒன்று உற்பத்திக்கான கூலி 45,000, விற்பனைக்கான ஊழியர் 60,000. அடுத்தது ஏனைய செலவுகள் என்று பாத்தீங்கன்னு சொன்னா 30,000, விளம்பர செலவு 15,000, விநியோக வேனுக்கான கட்டணங்கள் 1,50,000. இவ்வளவு விடயத்தையும் நீங்க போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி இன்னும் ஒன்றை நீங்க மிஸ் பண்ணிடக்கூடாது, இங்க மேலதிக தகவல்ன்ற ஒரு விடயம் கொடுத்திருக்கிறார். இதுல இறுதி இருப்பு இல்லையா? ரைட், ஓகே. இயந்திரத்துக்கான பிரமாண தேவை நாங்க என்ன செய்யல, இதுல நாங்க குறிப்பிடல. அப்ப இயந்திரத்துக்கான பெருமான தேவை உட்படுத்திருக்கோம் 2,000 ரூபாய், ஏற்கனவே கண்டு இருக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்களாக இருந்தால் இங்க ஒரு மேலே தகவல்ல இன்னொரு விஷயம், 31/1/2024 இருந்தவாறு மாதாந்த மின்சார பட்டியல் 10,000 ரூபாய் செலுத்தப்படலையா. சோ அதனால இவங்க இதுல கொண்டு வரல. செலுத்தப்படாம இருந்தாலும் இந்த ஆண்டுக்கான செலவுங்கிற அடிப்படையில அதையும் நீங்க சேர்த்துக் கொள்ள வேண்டியதா இருக்கும். ஆகவே மொத்தமா 6,67,000 ரூபாய் வரும். அப்போ 9 லட்சம் ரூபாயில இருந்து 6,67,000 ரூபாய் செலவுகள் எல்லாத்தையும் கழிச்சுங்கண்டா, வருமானத்திலிருந்தே செலவுகள் எல்லாம் கழிச்சு விட்டீங்கடா, லாபமாக 2,33,000 ரூபாய் உங்களுக்கு வந்திருக்க வேணும். டிரெக்டா எழுதுனீங்கன்றாலும் ஓகே, இல்லையா படிப்படியா எழுதிருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு மார்க்ஸ் இந்த அடிப்படையில கொடுக்கும். சப்போஸ் வந்து இந்த கூட்டல பிளவிட்டு இருந்தீங்கன்றாலும் இந்த இதுக்கு ஒரு பதிவும், இந்த இவ்வளவு பதிஞ்சதுக்கு ஒரு அரை மார்க்ஸ், அதே மாதிரி இந்த நீங்க பதிஞ்ச இதுக்கு அரை மார்க்ஸ் என்ற அடிப்படையில அவங்க புள்ளிகள் கொடுத்து இருப்பாங்க. சரிதான பிள்ளைகள்? கொடுத்தோ இருப்பாங்க. பாருங்க, இவை 4 அல்லது அதற்கு மேல் உருப்படிகள் இருந்தால் என்னது அரை புள்ளிகள் வழங்குங்க. எல்லாத்தையும் பதியணும் இல்லை, 4 அல்லது அதுக்கு மேல உருப்படி இருந்தாலே சரி. அப்ப 4 குறைய கூடாது, அது கூட இருந்ததுனாலே அரை மார்க்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்ப அந்த அடிப்படையில உங்களுக்கு பாவ புண்ணியம் பார்த்தும் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ரைட், இதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்டுக்கொள்ளுங்களா. ரைட், இப்ப வருவா அடுத்த கேள்வி. லாபத்தை கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது கேட்க போறார். 31/1/2024 இருந்தவாறான ஆயுள் வணிகத்தின் நடைமுறை அல்லா சொத்துக்களினுடைய மொத்த தொகை எவ்வளவு?
இறுதியில இருக்கக்கூடிய நடைமுறை அல்லாத சொத்துக்கள், அதாவது என்ன, உண்டு கட்டடம் இருந்தது. ஆரம்பத்துல கட்டடத்தை கொண்டு வந்தாரு, அது நடைமுறை அல்லா சொத்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் இடையில இயந்திரங்களை கொள்வனவு செஞ்சாரு. சோ அந்த இயந்திரத்தினுடைய பெறுமதி 4 லட்சம் ரூபாய். சரிதானே? சோ இதை தாண்டி அவர் எந்தவித இதுவும் கொண்டு வரல தானே. சோ அதன் அடிப்படையில பாத்தீங்கள் என்றால், சரியா, இருந்தவாறான நடைமுறை அல்லாத சொத்துக்கள்னு டிரெக்டா 8,98,000 போடலாம். அல்லது இயந்திரம் எவ்வளவு, 3,98,000 3,98,000 ஏன் இடத்தை போட்டிருக்கிறோம்னு சொன்னா, நாங்க இயந்திரத்துக்கு பெருமானத்தை கணிச்சிருந்தோம். ஆகவே 4 லட்சம் ரூபாய் இயந்திரம் 2,000 குறைஞ்சிருக்கு, 3,98,000. ஏன் அவர் சொல்றாரு இறுதியிலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மாதத்துல இறுதியிலன்னு சொல்லக்குள்ள நாங்க அதை கழிச்சு போட்டு தான் எடுக்கணும். ஆகவே 3,98,000. அதோட ஆரம்பத்துல நாங்க கட்டடத்தை ஈடுபடுத்தி இருந்தோம். அவ்வளவு 5 லட்சம் ரூபாய்க்கானது. ஆகவே எல்லாமே சேர்த்து மொத்தமாக 8,98,000 வந்திருக்க வேணும். சரியா? நீங்க இறுதி ஆன்சர் எடுத்தும் கொடுக்கலாம், அல்லது இப்படி செய்முறை அடிப்படையில செஞ்சிருந்தாலும் ஓகே. செய்முறை அடிப்படையில செய்யும் போது உங்களுக்கு பெனிஃபிட் கூட, அவர் பிழை கண்டுபிடிக்கிறது குறைவாக இருக்கு. அடுத்தது பாருங்க பிள்ளைகள், 31/1/2024 உள்ளவாறான ஆயுள் வணிகத்தின் உரிமையாண்மை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறார். 31/1, அதாவது இறுதியில மாதத்தினுடைய இறுதியில எவ்வளவு உரிமையாண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் என்ன செஞ்சிருக்கிறார், கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறார். அப்ப இங்க நீங்க பார்க்க வேணும் பிள்ளைகள். சரிதானே? டிரெக்டாக நீங்க 15,33,000 எழுத முடியும். இருந்தாலும் நீங்க அந்த அடிப்படையில டிரெக்டா கண்டிருப்பீங்கன்னா அதுக்கான மெத்தட் ஒன்று இருக்குமே, அதை நாங்க இன்க்ளூட் பண்ணோம். அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள், உரிமையாண்மை காணணும்டா உரிமையாண்மையில என்னென்ன விஷயம் வரும்னு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். முதலாவது விடயம், உரிமையாண்மையில ஆரம்பத்துல மூலதனம் இருந்தால் வரும், மேலதிகமான மூலதனம் இருந்தால் வரும். அதே மாதிரி வருமானங்கள் வந்திருந்தால் கூடும், லாபம் வந்திருந்தால் கூடும். அதே மாதிரி செலவுகள் இருந்தால் என்ன செய்யும், உரிமையாண்மை குறையும். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயம் இருக்குது, உங்களுடைய பற்றுகள் நடந்திருந்தாலும் உரிமை குறையும். சரியோ? அப்ப இங்க நாங்க எப்படி டிரெக்டாக இறுதி உரிமையை எடுக்கலாம் என்றால், உங்களுக்கு தெரியும், நாங்க வருமானத்தை உரிமையாண்மையோட கூட்டணும், வரும் செலவுகளை எல்லாம் உரிமையாண்மையிலிருந்து கழிக்கணும். இப்ப என்ன நடக்குது, கூற்றம் கழிக்கிறோம். அப்ப இது ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை ஆரம்ப உரிமையாண்மையோட போட்டு கூட்டினம் என்று சொன்னா எங்களுக்கு இறுதி உரிமை கிடைக்குமா? ஆக அந்த வந்த வித்தியாசம் தான் என்ன, நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்ச இலாபம். ஆகவே ஆரம்ப மூலதனத்தோட நீங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற இந்த ஆண்டுக்கான இந்த இலாபத்தையும் கூட்டி விட்டீங்கள்னால் உங்களுக்கு வாரது உரிமையாண்மையா இருக்கும். இந்த லாபம்ங்கிறது என்ன, வருமானம் கழிச்ச செலவு. சரிதானே? வருமானத்திலிருந்து கழிக்கிறீங்க செலவு. அதன் அடிப்படையில வருமானம்ங்கிறது உங்களோட உரிமையாண்மையை கூட்டி இருக்கும். அதே மாதிரி செலவுங்கிறது உங்களோட உரிமையாண்மையை குறைச்சிருக்கும். அதன் அடிப்படையில நீங்க திருப்பி இன்னொரு செய்ய தேவையில்ல, ஆரம்ப உரிமை நீங்க ஏற்கனவே இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிதானே? 1/1/2024 ஆரம்பத்துல ஆயுள் வணிகத்தின் அடிப்படை கணக்கீட்டு சம்பாட்டிலேயே மூலதனத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. அதனால 13 லட்சம் சொல்லிட்டு நீங்க கண்டுபிடிச்சீங்க. அதோட லாபம் நாங்க என்ன செஞ்சிருந்தோம், இந்த வருமான கூற்று செஞ்சு கண்டுபிடிச்சிருந்தோம் 2,33,000. ஆகவே அந்த 2,33,000 கூட்டி விட்டீங்கன்னா 15,33,000 ரூபாய் என்னவா இருக்கும், உங்களுடைய இறுதி உரிமையாண்மையாக இருக்க போகுது. சிம்பிள் ஐடியா இதுதான். உங்களுடைய முதலாவது கொஸ்டின் முற்று முழுதா 2 தர 10 கேள்விகள் இருக்கு. 2 மார்க்ஸ் படி 20 புள்ளிகள். எந்தவித கேள்விகளுக்கும் மிஸ் பண்ணாம முழு புள்ளிகளை எங்களால பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானே? அப்ப முற்று முழுதா நாங்க பார்ட் 2 பகுதியில முதலாவது கட்டாய வினா என்ன செஞ்சிருக்கோம், நாங்க பார்த்து முடிச்சிட்டோம். ரைட்? இப்ப நாங்க நெக்ஸ்ட் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்றால், உங்களுடைய பார்ட் 2 பகுதியில பார்ட் 1 பகுதி வணிக கல்வி, அதாவது தியரி பார்ட்ல இருக்கக்கூடிய விஷயம். சரிதானே? தொடர்ச்சியாக நாங்க இந்த விஷயத்த பார்ப்போம்.